நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு கன்னி லக்னத்திற்கு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த மகாதன யோகம் எந்த கிரகங்களின் சேர்க்கையில் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். 2-9 தன பாக்யாதிபதியான சுக்கிரன், லாபாதிபதியான சந்திரன், இந்த 2 கிரகங்களும் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டாலோ அல்லது பரிவர்த்தனையானாலோ அல்லது இணைந்திருந்தாலோ இவர்களுக்கு மகாதன யோகம் நிச்சயமாக உண்டு. இவர்களுக்கு 2ஆம் வீட்டிலே, கன்னி லக்னத்துக்கு 2ஆம் வீட்டிலே சுக்கிரனோடு சந்திரன் இருப்பது மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கும். 9ஆம் வீட்டிலே சுக்கிரனோடு சந்திரன் இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கும். கடகத்திலே சந்திரனோடு சுக்கிரன் இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கும். 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனத்திலே சுக்கிரனோடு சந்திரன் இணைந்திருப்பதும் மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கும். அதாவது இந்த கிரகங்கள், ஒரு கிரகம் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்து திசை நடத்தும் போது மிகப்பெரிய யோகங்களை இந்த சுக்கிரனும் சந்திரனும் கொடுத்தே தீர்வார்கள். பல 100 கோடிகளை சம்பாதிக்க வைப்பார்கள். இப்போ கன்னி லக்னத்திலே சுக்கிரன் நீசமாகிறார். கன்னிக்கு எப்படி யோகத்தை செய்வார்? அவர் மிகப்பெரிய யோகங்களை செய்வார். கன்னி ராசியிலே பிறந்து கன்னியிலேயே சுக்கிரனோடு சந்திரன் இணைந்திருந்தாலும் அவர் மிகப்பெரிய யோகங்களை செய்வார். சில உடல் உபாதைகளை கொடுப்பார். பெண்களால் சில சிக்கல்களை ஏற்படுத்துவார். இருந்தாலும் மகாதன யோகத்தை கொடுக்கக்கூடியது சுக்கிரனும் சந்திரனும். 2 கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்து திசை நடத்திவிட்டால் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுத்தே தீரும்.